2011 ரிலீஸான ஒன் டே நம்ம ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க பழகிக்கிட்டே இருக்காங்க. பிரிந்து போய் இவங்க சேரும் போதெல்லாம் இவங்களோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பேத்துக்கிட்டு அதை தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரோட பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட தூங்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட லைஃபும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஃபீல் குட் மூவி. லைட்டா லேக் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 5.6. ஒன் டே நட்புடன் காதல். 2018 ரிலீஸ் ஆன பி வித் யூ. நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி இறந்து போயிட்டா. ஒரு சின்ன பையனை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பையனும் அம்மா வேணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இறந்து போன இவரோட பொண்டாட்டியும் உயிரோட வர இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அவளுக்கு தான் யாருன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இது நம்ம பையன்னு புரிய வைக்கிறாரு. இதுக்கப்புறம் புருஷனும் பொண்டாட்டிக்கும் உள்ள காதல் கதைகள் என்ன, பொண்டாட்டி இவர் கூடவே இருக்க போறாளா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பொறுமையா போய் லேக் அடிச்ச மாதிரியும் தெரியும், அடிக்காத மாதிரியும் தெரியும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 7.7, நம்ம ரேட்டிங் 5.5. பி வித் யூ புருஷன் பொண்டாட்டியின் காதல். 2003 ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் சாமுராய். யூஎஸ் ஆர்மிக்கு கேப்டனா இருக்காரு நம்ம ஹீரோ டாம் குரூஸ். ஆனா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த கடுப்புல குடிகாரனா ஆயிட்டாரு. ஜப்பான்ல மன்னரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு பிசினஸ் மேன் இவனை எதுக்குற சாமுராயை அழிக்க ராணுவ படையை ஏறுகிறான். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் கேப்டன் ஆகவும் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இவரும் பணத்துக்காக ஓகேன்னு சொல்லி சண்டை போட வராரு. நடந்த சண்டையில நம்ம ஹீரோ சாமுராய் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஆளை கொண்டுட்டாரு. ஆனா அவங்க இவரை கொலை பண்ணல. இவங்க இடத்துக்கு ஈத்துக்கிட்டு போய் காப்பாத்துறாங்க. சாமுராயோட தலைவனுக்கு ஒரு தங்க இருக்கா. இவளோட புருஷனை தான் நம்ம ஹீரோ கொண்டுட்டாரு. ஆனா அண்ணனோட பேச்சை கேட்டு இவரை வீட்டிலேயே தங்க வச்சு வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சாமுராய் தலைவன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரகசியங்களை வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோ இவங்க கூடயே மிங்கில் ஆயிட்டாரு. தலைவனோட தங்கைய உஷாரும் பண்ணிட்டாரு. இவரு யாருக்காக சண்டை போட வந்தாரு, அவங்களுக்கு எதிராகவே சாமுராயா மாறி போரில கலந்து ஜெயிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.8, நம்ம ரேட்டிங் 8.2. தி லாஸ்ட் சாமுராய் நாயகன். 2024 ரிலீஸ் ஆன தி ஃபால் காய். சினிமாவில் ஸ்டண்ட் மேனா இருக்காரு நம்ம ஹீரோ, கேமராமேனா இருக்கா நம்ம ஹீரோயினி. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஸ்டண்டா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவாரு. ஆனா ஒரு ஸ்டண்ட்டை பண்ணும்போது அடிபடுது. இன்னொரு பக்கம் காதலியையும் ஸ்டண்ட் தொழிலையும் விட்டுட்டு நம்ம ஹீரோ வேற வேலைக்கு போயிட்டாரு. மறுபடியும் ஸ்டண்ட் பண்ண நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா அவரு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினி டைரக்டர் ஆயிட்டா. அவ டைரக்ட் பண்ற படத்துக்கு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவளுக்காக ஓடி வராரு. காதலை ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொலைகேஸ்ல இருந்து தப்பித்தாரா இல்லையா, நம்ம ஹீரோயினி டைரக்டரா ஆனாலா இல்லையா, நம்ம ஹீரோ காதலியை கரம் பிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி அடி நடிக்கும். சண்டை காட்சிகள் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 5.5. தி ஃபால் காய். ஹீரோவுக்கு டூப்பு போடுறவன் டூப் இல்ல, ஹீரோ தான் டூப்பு. 2012 ரிலீஸ் ஆன ஜான் கார்ட்டர். போர் வீரரான நம்ம ஹீரோ ஜான் கார்ட்டர் சண்டையெல்லாம் உதவி தள்ளிட்டு ஒரு புதையில தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மறுபடியும் போர்ல கலந்து சண்டை போட இவரை கூப்பிடுறாங்க. என்னால முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட இருந்தும் எதிரிகளிடம் தப்பிக்க ஒரு மலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அங்க அந்த இடமே மர்மமா இருக்கு. அங்க ஒரு மந்திரவாதி வரான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சண்டை போட்டு அவனை கொன்னுறாரு. அவங்க கிட்ட ஒரு பதக்கம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிறாரு. அந்த மந்திரவாதியும் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவரும் கூடவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வேற ஒரு கிரகத்துக்கு போறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அங்க ஆல்ரெடி ஒரு போர் ஒண்ணு போயிட்டு இருக்கு போல. அதுக்கு காரணமும் ஒரு மந்திரவாதி தான். இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு அல்லோலப்பட்டு நாட்டோட இளவரசி கூட காதல் வயப்பட்டு சண்டை போட்டு தப்பிக்க வழியை கண்டுபிடித்தாரா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கிருந்து தப்பிக்க போறாரா இல்ல இங்கேயே தங்க போறாரா இல்லையான்னு ஒரு சில ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 6.9. ஜான் கார்ட்டர்.